வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு, அந்த குருவின் பார்வையானது 12ஆம் இடமான துலாஸ்தானத்திலும் 2ஆம் இடமான தனுசு ராசியிலும் 4ஆம் இடமான கும்பராசியிலும் விழுவதும், இந்த வாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரமான உங்கள் ராசி வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் செய்வதும் உங்கள் ராசியை ஓரளவுக்கு மேம்பட்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு ரெகக்னேஷன் அப்படிங்கிற பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முக்கியமாக தொழிலின் அடிப்படையிலே நல்ல லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். லாபஸ்தானத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்ததனாலே சந்தோஷமிக்க ஒரு வரவுகள் உண்டாகும். திருமண தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள், புதிய கெட்டிமேளம் சத்தக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உண்டு. வரவுகளான புதிய மக்கட்பேறு வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே சந்தோஷம் மிகைப்படும். ஆனாலும் தொழிலிலே சில மந்தகதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக சுக்கிரனும் இந்த கேதுவும் சேர்ந்ததுனாலே தேவையில்லாமல் எதிர்ப்பாளரிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிறது நல்லது. இதெல்னா தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு அதனால் கொஞ்சம் கப்பங்கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் காஷன். இந்த வாரம் நவராத்திரி வாரம், அதனால் அழகான முருகப்பெருமானின் உருவத்தை வாங்கி அந்த உருவ சிலையை நவராத்திரி பொம்மையில் வைத்து வணங்கும்போது அவரின் அருளாலே அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கட்டும்.